அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் வந்து பியரிஷில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரைடேலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் மார்க்கெட் தான். ஸோ க்ரூட் ஆயிலெல்லாம் சொல்லவே தேவையில்லை, ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் சப்ளை வந்து வெளியே வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் டேரிஃபில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் கிட்டத்தட்ட ஒரு 7% ஒரே நாளில் க்ரூட் ஆயில் யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா 7% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிட் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா -$2 வந்து ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அதோட அடுத்த சப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் செல்லிங்லேயே போயிடலாம். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். ஸோ யூஎஸ் ஆயிலில் நான் அடுத்த சப்போர்ட் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ அது நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு டெம்பரவரி சப்போர்ட்டாக வேணால் எடுத்துக்கலாம். இந்த இடம் கிட்டத்தட்ட $57.38 தான் ஸோ யூஎஸ் ஆயிலோட அடுத்த சப்போர்ட். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு லோக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் -$2 வந்து டவுன் சைடு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து கீழே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் டச் பண்ணி முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 5311 தான் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் இந்த இடம். ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். இதோட க்ளோஸ் ஆகிருக்கிற சப்போர்ட் ஜோன். இதோட அடுத்த சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய சப்போர்ட் இருக்குது இந்த இடத்துலலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 4708, 4652. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட். நமக்கு வந்து இப்போ சப்போர்ட் எடுக்கிற ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னா 5311. இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் எண்டு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்படி வந்து ட்ரேட் வந்து அட்டன் பண்ணலாம், செல் சைடு போகலாமா இல்லைனா ஒரு பை சைடு போகலாமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 15 மினிட்ஸுக்கு போயிடலாம். கண்டிப்பாக ஒன் டேங்கிறது ரொம்ப வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். அதில் ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போயே -$2 வந்து டவுன் சைடு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ நம்ம செல் வந்து எந்த இடத்துல ட்ரை பண்ணலாம்னா ஸோ கேப் டவுன் எடுத்தால் கூட அடுத்தடுத்த 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணி கீழே ரெட் கலர் கேண்டிலாக க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு கீழே இன்னொரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம செல் சைடு வந்து ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக ட்ரையல் பண்ணிகிட்டே போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா செல்லிங் ஜோனில் இருக்கிறதுனால. ஓகே, இப்படி ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த இடம் இந்த 5291 வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் மினிமம் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப வந்து அதிகமாக வேணாம். ஏன்னா தெரியுது, ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேலாம் ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது வந்து நல்ல ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் நியூஸ் வந்து வந்தனால உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. அதே மூவ்மெண்ட் இன்னைக்கு கொடுக்குமாங்கிறது டவுட்டு தான். ஸோ அதனால் நம்ம சிம்பிளாக 15 மினிட்ஸ் கேண்டில் கீழே பிரேக் ஆனால் ஸோ தாராளமாக செல் சைட் ட்ரை பண்ணி 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிற மாதிரி இருந்தால் கூட இந்த 5299 வந்துட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பையிங் வந்து வேணாம். இன்றைக்கி வந்து பார்க்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸோ மார்க்கெட் மேலே வருதான்னு பார்த்துட்டு அந்த லைனை ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் நாளைக்கு வேணால் நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாமே தவிர ஸோ இன்றைக்கி வந்து பை வந்து ட்ரை பண்ணாதீங்க. செல் சைடு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 325.2. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த கேப்பை வந்து ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். 329 to 325 ஒரு 4 பாயிண்ட்ஸுக்கும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு 325.2 வந்ததுக்கப்புறம் வேணால் ஸோ நம்ம வந்து ஒரு பையிங் வந்து ட்ரை பண்ணி ஸோ ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸும் ஒரு அப்சைடு டார்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டு வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓப்பனான இடத்துலேருந்து கொஞ்சம் பை சைடு வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இருந்தாலுமே கொஞ்சம் செல்லிங் தான் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும்.
அதாவது ஏப்ரல் 3 ஹை வந்து 3167. ஸோ இதையுமே பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ மேலே வரும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ஃபோர்ஸில் தான் இருக்கும் கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது. கோல்டு அண்ட் சில்வரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 4 ஹை தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். அதாவது ஃப்ரைடேவோட ஹை வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால், கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 61.45 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரேர் இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஒரே நாளில் 7% காப்பர் இறங்கியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்லை ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லிட முடியாது. என்ன சொல்றதுன்னா ரொம்ப ரேர் இந்த மாதிரி வந்து இறங்குறது. ஸோ அடுத்த சப்போர்ட் எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ க்ரூட் ஆயில் அண்ட் காப்பரை பொறுத்த வரைக்கும் லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம தாராளமாக வந்து செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணி ஸோ பாயிண்ட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ சப்போர்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி சப்போர்ட் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அப்படி ஃபாலோ பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. நல்லா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம சப்போர்ட் எடுக்கலாம். அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிங்க்கு. ஸோ ஜிங்க்கும் நல்லா ஃபால், எல்லா மெட்டல்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால் ஆயிருக்கு. ஜிங்கோட அடுத்த சப்போர்ட் லோவாக பிரேக் அவுட் பண்ணால் 246 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸோட ஓவர் நைட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 325.2 தான் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கோல்டு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதிகபட்சமாக இந்த ஆஃப் ஆஃப் த கேண்டில் வந்தால் பெரிய விஷயம் நினைக்கிறேன். இந்த கேண்டில் ஏப்ரல் 3 கேண்டில் $3079 வந்துட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கும். இல்லைனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைடு வேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.